சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி பதவியேற்றதிலிருந்து பல்வேறு தகவல்கள் பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டே இருந்துச்சு. என்னங்க குரல் மட்டும் கேட்குது ஆளை காணோம்னு சொல்லி பார்க்குறீங்களா? இப்படி தான் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசில் போடப்பட்ட புதிய திட்டங்களுடைய அரசாணைகள் எதுவுமே வெளியாகலை. வெறும் குரல் மட்டும், அதாவது தகவல் மட்டும்தான் வெளியே வருது. இந்தந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்கிறாங்க. ஆனால் அரசாணை அப்படிங்கிறது வெளியாகவே இல்லை. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் ஒரு முக்கியமான இதழ் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர்களுடைய அரசாணையும் இன்னும் வெளியாகலை. அதுவும் ஏன் வெளியாகலை? இதுதான் வெளிப்படையான அரசியலா? இதுதான் வெளிப்படையான அரசாங்கமா? இதுதான் தாவேக அரசுடைய வெளிப்படைத்தன்மையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. எதனால் இந்த அரசாணை வெளியிடாமல் இருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த தனிச் செயலாளர்களுடைய சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இந்த 2026 தேர்தல் முடிஞ்சு முடிவுகள்லாம் வெளியான பின்பு மே 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டாரு. அவருடன் இணைந்து 9க்கும் மேற்பட்ட கேபினெட் மினிஸ்டர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க. அதன் பின்பு மே 12ஆம் தேதி தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மே 12ஆம் தேதி ரத்தன் பண்டிட் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியானுச்சு. அதன் பின்பு எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க. எப்படி ஒரு ஜோசியருக்கு நீங்கள் ஒரு அரசு பதவி கொடுக்க முடியும்? உங்களுக்கு உதவியாளராக இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய கட்சி சம்பளத்திலோ இல்லை உங்களுடைய நிதியோ சம்பளமாக கொடுத்து வச்சுக்கோங்க. அரசு நிதியை இந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காதீங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளுமே சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் நாம் தமிழ்ச்சி போன்ற கட்சிகள் இந்த குரலை எழுப்பியிருந்தாங்க. அதன் பின்பு விஜய் அவர்கள் அந்த 36 மணி நேரம், அதாவது அவர் ரத்தன் பண்டிட் அவர்கள் நியமிக்கப்பட்டதுலேருந்து ஒரு 36 மணி நேரத்தில் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதன் பின்பு அது அப்படியே போது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருந்தது. அதன் பின்பு விஜய் அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய அது அட்மினாக இருந்தார்ல, இந்த சோஷியல் மீடியாஸு எக்ஸ்லெல்லாம் ட்வீட் போடக்கூடிய அட்மினாக இருந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாரு. அங்கே தான் மீண்டும் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன போஸ்ட் போட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்களிடம் புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு ரசிகனாக வந்தேன், இப்போ உங்களோட தனிச் செயலாளராக நான் உருவாகியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு. என்னது, இவர் தனிச் செயலாளரா? எப்போங்க அரசாணை வெளியாச்சு? எப்போங்க ஜிஓஸ்லாம் வெளியாச்சு? எப்போ அரசு இதழில் வெளியானது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. அதன் பின்பு உடனடியாக அரசாணை வெளியிடப்பட்டது. அதாவது ரத்தன் பண்டிட் அவர்களுடைய அரசாணைக்கு அடுத்த எண்ணில் இருக்கக்கூடிய அரசாணை ஜூன் 22ஆம் தேதி வெளியாகுது. அதாவது மே 12ஆம் தேதி போஸ்டிங் போடுறாங்க. அவருடைய அந்த அரசாணை அப்படிங்கிறது ஜூன் 22ஆம் தேதி 23ஆம் தேதி தான் வெளியானது. ஒரு மாத காலம் என்னாச்சு? எதற்காக அரசாணையை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரத்தன் பண்டிட் அவர்களுடைய அரசாணை வெளியானதுடனே உங்களுடைய ஆஸ்தான ஜோசியருக்கு எதற்காக அரசு பணியில் அரசு நிதியில் நீங்கள் வேலை போட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்ட உடனே இன்னும் இவர்களுடைய அரசாணைலாம் வெளியானுச்சுன்னா பல்வேறு விமர்சனங்கள் நம்ம மேலே எழும். அந்த விமர்சனங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி இந்த அரசாணை வெளியிடாமல் விட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. குறிப்பாக சொன்னால் ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்களுடைய நண்பராக கூட விஷ்ணு ரெட்டி அவர்களாக இருக்கட்டும், அதன் பின்பு ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களும் ரத்தன் பண்டிட், இந்த 4 பேருமே விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டாங்க. ஆனால் அதற்கான அரசாணை எதுவுமே வெளியாகலை. இவங்க 2 பேருக்கான அரசாணை வெளியாகிருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் விஷ்ணு ரெட்டி அவர்களுக்கான அரசாணை இப்போ வரைக்கும் வெளியாகலை. இவங்க 4 பேர் நியமிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கான சம்பளம் இருக்கும், இவங்களுக்கான சலுகைகள் இருக்கும். இவங்களை எதற்காக முதல்ல விஜய் அவர்கள் தன்னுடைய உதவியாளராக இருந்தவர்கள், இல்லை வியூகம் வகுப்பாளராக இருந்தவரை, ஜோசியராக இருந்தவரை அரசு பணிக்குள்ளே கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விக்கான விடையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. விஜய் அவர்களுக்கு பல ஆண்டு காலமாக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள். அவர் தான் விஜய் அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் விஜய் அவர்களோட தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலாக இருக்கட்டும், மற்ற ஹேண்டில்ஸ் எல்லாமே அவர் தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய உதவியாளராக, அவருடைய மேனேஜராக இருந்தவர் அரசு பணிக்குள்ளே கொண்டு அரசிடமிருந்தே சம்பளம் வாங்கி கொடுக்குற வேலையை விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. என்னப்பா, ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டோடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு, எல்லா துறையிலும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு பொருந்திருக்கு. அவர் யாருக்கு அரசு பணி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய விருப்பம். அவர் யாருக்கு வேணால் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி எழுப்புனா, விஜய் அவர்கள் யாருக்கு வேணால் தனிச்செயலாளராக பதவி போட்டு கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா அவருக்கான ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அவர் யாரை விரும்புகிறாரோ அவருக்கு போட்டு கொடுக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் அந்த மாதிரியான ஒரு தனிச்செயலாளர்களை வச்சுருந்தாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான் எழுது. நானும் ஒரு 2 தினங்களாகவே தேடி பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு முதலமைச்சருமே தன்னுடைய நண்பர்களை தனிச் செயலாளராக வச்சிருக்கல. எப்பயுமே முதலமைச்சர்கள் வந்தோடனே அவங்களுக்குன்னு சொல்லி அரசு செயலாளர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தனிச் செயலாளர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த அரசு செயலாளர்கள் அப்படிங்கிற சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. 3rd ரேங்கில் இருக்கிறவங்க, 2nd ரேங்கில் இருக்கிறவங்க, 1st ரேங்கில் இருக்கிறவங்க முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்களுக்கு தனிச் செயலாளராகவோ இல்லை அரசு செயலாளர்களோ பணியாற்றுவாங்க.
அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் இப்போ அரசு துறை சார்ந்த 2 செயலாளர்கள் இருக்கிறாங்க. செந்தில்குமார் ஐபிஎஸ் அவர்களும் லட்சுமி பிரியா ஐபிஎஸ் அவர்களும் வந்து விஜய் அவர்களுக்கு அரசு செயலாளராக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து பெரும்பான்மையான முதலமைச்சர்கள் வந்து அரசு துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரிகளோ இல்லை அவங்களுக்கு யார் விருப்பமாக இருக்காங்களோ அவங்கள வந்து தனிச் செயலாளராக வச்சுக்கிடுவாங்க. இந்த தனிச் செயலாளரோட அதிகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருக்கு வரக்கூடிய சிஎம்ஓ ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய கடிதங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற துறையிலேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம் படைத்ததாக வந்து சில குறிப்புகள் வந்து சொல்லுது. அந்த வேலையெல்லாம் இவர் செய்கிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. தன்னுடைய தனிச் செயலாளராக முக்கியமான தனிச் செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பொது நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யக்கூடிய துறை சார்ந்த தனிச் செயலாளராக விஷ்ணு ரெட்டி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அரசு துறையில் இருக்கிற அரசியல் சார்ந்த விஷயங்களுக்காக ஜானவரிசாமி நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் வந்து அப்போ வந்து வெளியாச்சு. ஆனால் எந்த ஒரு ஜிஓவுமே வந்து வெளியாகலை. ஏன் ஜிஓ வெளியாகலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வந்து முன்னாடி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஓ விஷயம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து பேசு பொருளாக இருக்குது. அதை வந்து இந்த வீடியோலேயே நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போ இவங்களுக்கான சம்பளம் சலுகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி இருக்குல்ல, இவர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது அரசு நிர்ணயம் பண்ணது, அரசு குறிப்பில் இருக்கிறது. அதாவது மத்திய அரசு வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு சம்பள கேட்டகரி வச்சுருப்பாங்க. இவங்களும் மத்திய அரசு வழங்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டகரிஸில் தான் வந்து வராங்க. அதை படிக்காத ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்களுக்கு என்ன சம்பளம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் வந்து மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கறதுக்கான பொறுப்பு வந்து அரசுகிட்ட இருக்குது. அரசு எவ்வளோ விரும்புதோ, எவ்வளோ அவங்களுக்கான ஒரு கிரைட்டீரியாவில் இருக்குதோ அதை வந்து சம்பளமாக கொடுக்கலாம். இவங்களுக்கு மினிமம் கேட்டகரியில் இவங்களுக்கு வந்து ஒரு 1,25,000 ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபாய் சம்பளமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டுக்கு 15 லட்ச ரூபாய் வந்து இந்த ஒரு நபருக்கு வந்து சம்பளமாக போகுது. 5 ஆண்டுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா 75 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளமாக இந்த ஒரு நபருக்கு வந்து போகுது. அது மட்டும் இல்லை, ஒருவேளை வந்து கொஞ்சம் கிரைட்டீரியா அது ஒரு 1.25 லட்சமோ இல்லை ஒரு 2 லட்சமோ வழங்கப்பட்டா இவங்களுக்கு ஆண்டுக்கு 21 லட்சமும் இந்த 5 ஆண்டு அவங்க மொத்த பதவியில் இருக்கிற காலகட்டத்தில் 1 கோடிக்கு மேலே வந்து சம்பளமாக அவங்களுக்கே வழங்கப்பட இருக்குது. இது அரசு குறிப்பில் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து அந்த கிரைட்டீரியா வைஸ் இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. தோராயமாக நம்மளால் சொல்ல முடியுது. அது அரசு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஏன் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஜிஓ வெளியானா தெரியும். சில ஜிஓஸில் வந்து எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறதும் வெளியாகலை. இவங்களுக்கு இந்த 75 லட்சம் இந்த 1 கோடி மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. இவங்களுக்கு தனியாக வீடு வழங்கப்படும், பெரிய அரசு பங்களா வந்து வழங்கப்படுது. ஏன் இவங்களுக்கு அரசு பங்களா வந்து வழங்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கேபினெட் மினிஸ்டர் இல்லை ஒரு ஐஏஎஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கில் இருக்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு நிகரான பொறுப்பும் அதிகாரமும் படைச்சவங்க இந்த தனிச் செயலாளர்கள். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அரசு பங்களா வந்து கொடுக்கப்படுது. அரசு பங்களாவை பராமரிக்கிறதுக்காக அங்கே வேலையாட்கள் வந்து அரசு வந்து கொடுக்குது. அவங்களுக்கான சம்பளமாக இருக்குது. காருக்கான பெட்ரோல், காருக்கான டிரைவர், அவருக்கான சம்பளம் எல்லாமே வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்படுது. இது மினிமம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு தெரியும். ஏன்னா ஒரு டிரைவருக்கு அப்படிங்கிறது மாதம் ஒரு 30,000 ரூபா சம்பளமாக இருக்கலாம். 5 ஆண்டுக்கு காருக்கான பெட்ரோல், டிரைவருக்கான சம்பளம், அவர் தங்குறதுக்கானது, சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசக்கூடிய தொலைபேசிக்கான கட்டணம், இவங்களுக்கான இணைய கட்டணம் சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுக்கப்படுற சலுகையோட லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. அந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டர்ஸும் கொடுக்குறாங்களே, அதே அளவுக்கு தனிச் செயலாளர்களுக்கும் இவ்வளோ சம்பளம் வந்து கொடுக்கப்படுது. இப்படி அரசு வந்து கஜானா வந்து காலியாக இருக்குது, அரசுடைய கஜானா வந்து ரொம்ப இதாக இருக்குது, 10 லட்சம் கோடி கடனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசு வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. புதிய திட்டங்கள் எதுவுமே எங்களால் செயல்படுத்த முடியாது, ஒரு 6 மாதம் வந்து எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய நண்பர்களுக்கு இவ்வளோ அரசு பணி கொடுத்து இவ்வளோ வந்து சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அது மட்டுமா கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தில் இவங்களுக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கும். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் இவங்க அலுவலகம் வைக்கணும்னு நினச்சா வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியோடைய தமிழ்நாட்டுடைய சிறப்பு பிரதிநிதியாக ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டார்ல, அவருக்கான சலுகைகள் என்ன, அவருக்கான அதிகாரம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கான சலுகைகள் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு தூதர் மாதிரி. எப்போ வந்து அமெரிக்க தூதர்ஸ் வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்களோ, அமெரிக்காவுடைய தூதர்கள் எப்படி இந்தியாவில் இருக்கிறாங்களோ, மற்ற நாடுகளில் இந்திய தூதரங்கள் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய ஒரு தூதராக அவர் வந்து டெல்லியில் வந்து செயல்படுவார். இங்கேருந்து போகக்கூடிய மனுக்களாக இருக்கட்டும், இல்லை இங்கேருந்து மத்திய அரசு கூட நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிற வேலை அப்படிங்கிறது அந்த வெங்கட் நாராயணன் அவர்களுக்கு, கர்நாடகா இல்லை ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட வெங்கட் நாராயணன் அவர்களுக்கு வந்து அந்த அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து எங்கே அலுவல் பணியாக வெளியே போனார்னா விமான டிக்கெட் வந்து இலவசமாக கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, அங்கே அவருக்கு ஒரு அலுவலகம், இங்கே ஒரு அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சலுகைகள் வந்து கொடுக்கப்படுது. இவருக்கான சம்பளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்பு வந்து தலவாய் சுந்தரம் அவர்கள் வந்து டெல்லியோட சிறப்பு பிரதிநிதியாக பணியாற்றும் போது அவருக்கு எனக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பல சலுகைகள் இருந்துச்சுன்னு வந்து சொல்லியிருந்தாரு. அவருக்கு பின்பு சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து டெல்லியோட சிறப்பு பிரதிநிதியாக பணியாற்றிட்டு இருந்தார். இப்படி டெல்லியோட சிறப்பு பிரதிநிதியாக இருக்கட்டும், இல்லை தனிச் செயலாளருக்கு நிறைய செலவினங்கள் இருக்குது, அந்த செலவினங்கள்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கை எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலராக இருக்கட்டும், இல்லை பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க,
சொல்கிறாங்கன்னா, அரசு இவ்வளோ கஜானா காலியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் இப்படி வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுறீங்கன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இவங்களுக்கு வெளியான ஜிஓஸ் எங்கே, அரசாணை எங்கேன்னு சொல்லிட்டு வந்து பல்வேறு குரல்கள் வந்து இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஜிஓவுமே வந்து வெளியாகலை. எந்த ஒரு ஜிஓவுமே வெளியாகாமல் நீங்கள் என்ன ஒரு வெளிப்படையான ஒரு அரசாங்கத்தை நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமாக முன்னாடியே சொன்ன மாதிரி ஆங்கில இதழ், ஒரு முக்கியமான ஆங்கில இதழ் வந்து இன்றைய தினம் ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில் வந்து கடந்த மேலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான துறை சார்ந்த ஒரு அரசாணை கூட அரசு பக்கங்களில் வந்து வெளியாகவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 38 துறைகள் இருக்குது, 5 துறைக்கான அரசாணைகள் மட்டும்தான் வெளியாகிட்டு இருக்கு, மற்ற துறைக்கான அரசாணை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கை வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் வந்து சுட்டி காமிக்கிறாங்க, ஹோமாக இருக்கட்டும், அதாவது உள்துறையாக இருக்கட்டும், இல்லை எனர்ஜி சார்ந்த மின்சாரத்துறை சார்ந்த துறைகளாக இருக்கட்டும், இந்த துறைக்கான அரசாணை எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் அரசாணையை வந்து வெளியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பட்டியல் வந்து போடுறாங்க. எந்தெந்த திட்டத்தோட அரசாணை வந்து இன்னும் அரசு பக்கத்தில் வந்து வெளியாகலைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கிறோன்னா, அரசு துறை சார்ந்த இணையதளத்தில் வந்து ஜிஓஸ் வந்து வெளியாகலை, ஆனால் ஊடகங்களுக்கு அது வந்து கிடைக்குது, சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது. குறிப்பாக ஒரு சோர்ஸ் பாயிண்ட்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து அரசு வந்து ஒரு புதிதாக ஒரு திட்டம் போட்டாங்கன்னா, மக்கள் தொடர்பு துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது, அதற்கான ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது அரசு அதில் வந்து வெளியானால் மட்டும்தான் அது அரசு இதழாக கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கே வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து வெளியாகலை, ஆனால் சோஷியல் மீடியாஸில் வெளியாகுது, ஊடகங்களுக்கு வந்து அது கிடைக்குது. குறிப்பாக சொன்னால் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படைக்கான ஒரு ஜிஓ வந்து இன்னும் வந்து வெளியாகலை. எங்கே, அந்த அரசு துறை சார்ந்த வெப்சைட்டில் வெளியாகலை, ஆனால் இணையதளங்களில் கிடைக்குது, சோஷியல் மீடியாஸில் நம்மளால் பார்க்க முடியுது, ஊடகங்கள் வந்து அதை போடுறாங்க. அதுமாதிரி இந்த 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக சொன்னது அரசாணை வந்து வெளியாச்சு. எங்கே வெளியாச்சு, சோஷியல் மீடியாவில் வெளியாச்சா, ஊடகங்களை வெளியாச்சான்னு சொல்லி நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 பகுதியில் மட்டும்தான் கிடைக்குது. அங்கே அரசு வழியாக டிஐபிஆரில் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அங்கே கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, அங்கே இருக்கிறவங்க சரியாக அதை செயல்படுத்துகிறாங்களான்ங்கிற கேள்வி வந்து இப்போ வெளியே இருக்குது. அரசு இயந்திரம் ரொம்ப மெத்தன போக்கோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களும் வந்து இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக, ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் பொருந்தியதா, அந்த இடத்துல வெளியானால் மட்டும்தான் அது முக்கியத்துவம் பொருந்ததா, ஒரு அரசாணை எங்கே வேணால் வெளியாகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளே இருக்கிறோம், நமக்கான ஒரு அஃபிஷியல் பேஜ் இருக்கும், அங்கே நம்ம ஒரு பதிவை போடும்போது அது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் பெறும். அதை வேற ஒருத்தர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் அதை எடுத்து போடும்போது அதுக்கான முக்கியத்துவம்னு ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி ஒருவேளை நாளை பின்ன நாங்கள் வந்து இன்னும் அந்த ஆர்டரே பாஸ் ஆகலைங்க, சோஷியல் மீடியாவில் வந்து அட்மின் தெரியாமல் போட்டு விட்டாருன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அரசு இதழில் போய் பாருங்கள், டிஐபிஆரோட வெப்சைட்டில் பாருங்கள், அந்த அரசாணை இருக்குதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே இருக்காது. நாளை பின்ன இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உடனடியாக இது வரைக்கும் வெளியான எல்லா திட்டங்களுக்கான அரசாணையை அரசு பக்கத்தில் வெளியிடுன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாகவே வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. அதன் பின்பு இது டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தையும் இப்போ வந்து எழுப்பியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இது வெளிப்படையான அரசாங்கமா இருக்குதா இல்லை வெள்ளையடிக்கப்பட்ட அரசாங்கமா இருக்குதா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து